நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஓட்டு போட்ட உடனே உனக்கு ஒரு சீட்டு வரும். அதுக்கு தனியாக ஒரு மெஷின் இருக்கு, அதை இணைச்சு வைக்கணும். அதுதான் விவிபிஏடி மெஷின் அப்படின்னு சொல்றாங்க. அதை நாம ஒப்புகை சீட்டு எந்திரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தமிழ்ல ஒப்புகை சீட்டு எந்திரம். இப்ப இந்தியா முழுவதும் இத்தனை லட்சம் வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் 3 அல்லது 4 பெட்டிகள் தேவைப்படும். இரண்டாவது இருக்கும், ஏன்னா ஆல்டர்னேட் ஒன்று இருக்கணும். ஒண்ணுல திடீர் இருப்பராட்சி எடுத்து வைக்கணும். அவ்வளவு வாக்கு எந்திரங்களுக்கும் அதை இணைக்கக்கூடிய விவிபிஏடி என்ற அந்த ரசீது எந்திரத்தையும் வைக்கணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு சமாதானப்படுத்துறதுக்காக ரேண்டம்னா ஒரு தொகுதிக்குள்ள 10 இடத்துல மட்டும் வைக்கிறது. விவிபிஏடி 10 சாவடிகள்ல அல்லது 20 சாவடிகள்ல 1000 ஓட்டுக்கு ஒரு வாக்குச்சாவடி இருக்கும். மேக்சிமம் 800 ஓட்டு இருக்கும், 600 ஓட்டு இருக்கும், 400 ஓட்டு கூட இருக்கும். அதிகபட்சம் 1000, 1010 அந்த மாதிரி 1100 அதுக்குள்ள இருக்கும். 1000 வாக்குச்சாவடியிலேயே 1000 பெட்டியில் வைக்கிறது இல்லை. ஒரு 25 இடத்துல 30 இடத்துல வைக்கிறது. வேணா அதை நீ எண்ணி பார்த்துக்கோ. அது ஓகேன்னா இவிஎம் எவ்வளவு ரிசல்ட் சொல்லுதோ அதை சொல்லிக்கோ. இதுதான் இப்ப இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. நம்முடைய இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்தது. அதுலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி சொன்னோம். என்ன சொன்னோம்னா, இவிஎம்ஏ கூடாது, பேலட் சிஸ்டம் தான் கொண்டு வரணும். இதை இந்தியா கூட்டணி வலியுறுத்த வேண்டும். தேசிய அளவிலே இதை ஒரு பிரச்சனையாக முன்னெடுக்க வேண்டும். இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும். மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும். அதை வலியுறுத்தணும். பேசி முடிச்ச பிறகு ரெசல்யூஷன் வருது, எல்லா தலைவர்களுக்கும் கொண்டு வருவாங்க. அதை படிச்சு பாருங்க, அது சரின்னா ஆல்டரேஷன்னா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க, தலைவர்களுக்கு கொடுப்பாங்க. அதை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள். அவ பார்த்தா இவிஎம் தொடர்பான ஒரு ரெசல்யூஷன் தீர்மானம். என்ன தீர்மானத்தில் இருந்துச்சுன்னா, 100 விழுக்காடு விவிபிஏடி வைத்து ஒப்புகை சீட்டுடன் வாக்குப்பதிவை செய்ய வேண்டும். அந்த ஒப்புகை சீட்டுகளை வாக்கு பெட்டியிலே போட வேண்டும். இதுலயும் ஓட்டு போடணும். இவிஎம்ல அந்த சீட்டை வாங்கி ஓட் பாக்ஸ்லயும் போடணும். ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 1000 பூத் இருக்குன்னா 1000 பூத்லயும் இருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கணும், இந்தியா முழுவதும் இருக்கணும். கவுண்டிங் அன்னைக்கு ரெண்டையும் டேலி பண்ணணும். டேலி பண்ணா சரி பார்க்கணும். அப்ப சீட்டு கிழிச்சு முத்திரை போட்டு வாக்கு பெட்டியில போட்டு வாக்குப்பதிவு பண்ணுவதற்கு நேரமாகும். வாக்கு எண்ணிக்கையின் போது அவற்றையெல்லாம் எண்ணி முடிக்க 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆகும் என்ற ஒரு நிலை இருந்தால், அது கூடாது என்றால் நீ இவிஎம்ஏ வச்சுக்கோ. 100% விவிபிஏடி வை. 100% விவிபிஏடி என்ன அதை அறிவிப்பு செய். இதுல என்ன தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னா, இவன் ரேண்டமா வச்சான் பாருங்க. ஒரு சில தொகுதிகளில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் அப்படி ஒரு சில இடங்களை வச்சான். போன தேர்தலில் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடிகள்ல அவன் இவிஎம்லேயே வாக்கு பதிவு எண்ணிக்கையும் வாக்கு எண்ணிக்கை கவுண்டிங்கும், இது போலிங், இன்னொன்று கவுண்டிங். வாக்கு பதிவு அதுல ஒரு டோட்டல், கவுண்டிங் அது ஒரு டோட்டல். அது ரெண்டுமே மேட்ச் ஆகல. அதிலே பல 1000 வாக்குகள், லட்சம் வாக்குகள் கூட வித்தியாசம் வருகிறது. இதை வெளியே சொல்லல, பிரச்சனையாக்கல, அறிவிச்சுட்டு போறான். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா இங்க அவன் தில்லுமுழு செஞ்சான்னா ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க அவனுக்கு ஒரு இடத்த கூட ஜெயிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது, கேரளாவில் ஜெயிக்க முடியாது. இவன் தில்லுமுள்ளு பண்ணி மொத்தம் 39 தொகுதியில 30 தொகுதியில் தாமரை வெற்றி பெற்றது சொன்னான்னா நாட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா? தெரியல ஜனங்களுக்கு. எப்படா ஜெயிச்ச நீ? பெரிய அநியாயம், வெளிப்படையா தெரிஞ்சிரும்ல. திருடனுக்கு எவ்வளவு பெரிய புத்தி இருக்கு பாருங்க. அதனால இங்க போய் வாழாட்டக்கூடாது, இங்க செய்யக்கூடாது. அவனுக்கு கவு பெல்ட்னு சொல்றாங்க. கவுனா என்ன? பசுமாடு.
இந்தியாவில் கவு பெல்ட்னு ஒரு ஏரியா இருக்கு. பசுமாட்டு அரசியலை பேசக்கூடிய மாநிலங்கள் அதான் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத். இங்கெல்லாம் பசுமாட்டை தெய்வமா பார்த்தாங்க. மனுஷனை அடிச்சு கொள்ளுவாங்க. நாம எல்லா உயிரினங்களையும் தெய்வமா பாடுறான்னு சொல்றோம். அதான் தமிழ்நாடு அரசியல். அவன் பசுமாட்டு கறியை வெளிநாட்டுக்கு அனுப்புற வியாபாரத்தை செய்யறான். ஆனா பசுமாட்டு தோலை, செத்த மாட்டு தோலை உரிச்சா அடிச்சு கொள்றான். எவ்வளவு பெரிய கான்ட்ராடிக்ஷன் பாருங்க. டெல்லியில ஒருத்தரை பார்க்க போனோம் நாங்க, 2 பேருமே எம்பி. போன உடனே அவர் வந்து எங்க 2 பேருக்கு 2 பாட்டில் எடுத்து கொடுத்தார். அது அழகா வந்து டானிக் பாட்டில் மாதிரி இருக்குது. டானிக் பாட்டில் லேபிள்லாம் இருக்குது, நல்ல கார் போட்டு சீல்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா கோமி. எதுக்கு என்ன தின 2 சுட்டு குடிய உடம்புக்கு நல்லது. அவரை முன்னால பிடிச்சு காட்டினார். இந்த நம்பிக்கையை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர் மேல தப்பு இல்லை, இந்த நம்பிக்கையை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாநிலங்கள் கவு பெல்ட் சொல்லப்படுகிறது. அங்க இவர்கள் எவ்வளவு தில்லுமுள்ளு செய்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை, எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை, கேள்வி எழுப்புவதற்கு அறிவார்ந்த சக்திகள் இல்லை. அதனால அங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் செய்ய முடியாது. இது எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, அப்ப தமிழ்நாட்டில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் எப்படி வெற்றி பெற்றார்? இவிஎம்ல தில்லுமுள்ளு செய்ய முடியும்னா திருமாவளவன் தோற்கடிக்கப்படுவார் அல்லவா? எப்படி ஜெயிச்சார்? 3000 ஓட்டு வித்தியாசமா இருந்தாலும் எப்படி ஜெயிச்சார்? அப்ப தில்லுமுள்ளு பண்ணுவாங்கன்னு சொல்றது போய் அப்படின்னு நம்ம ஒரு வாதத்தை வைக்கிறோம் இல்லையா? அதற்காக இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். இங்க அவங்க வாழாட்ட மாட்டாங்க. இப்ப நடைபெற போகிற தேர்தலில் கூட அவங்க இங்க வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. வட இந்திய மாநிலங்களில் அவர்களால் செய்ய முடியும். அமித்ஷா இப்போதே சொல்லுகிறார், அவர்களின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில், BLA பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அந்த கூட்டத்தில் சொல்லுகிறார், மறுபடியும் நாம் தான் ஆட்சி அமைப்போம். அது நம்பிக்கை ஊட்டுவதற்காக சொல்வது தவறில்லை. ஆனால் 400க்கு மேற்பட்ட இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எந்த நம்பிக்கையில் சொல்லுகிறார்கள்? இவிஎம் கையிலே இருக்கிறது என்று. தோழர்களே, ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நாம் இப்பதான் இதை பற்றி பேசுகிறோம். அந்த கவு பெல்ட் பகுதியில் அறிவார்ந்த சக்திகள், அமைப்பு சாரா NGO அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் நாள்தோறும் ஜந்தர் மந்தரில் போராடி கொண்டே இருக்கிறார்கள். டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இன்னைக்கு நீங்க போனா கூட ஒரு 10 பேர் கூடி போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க, இவிஎம் வேண்டாம். அவங்க பிரதமர் மோடிக்கு வைத்திருக்கிற பெயர், அவர் பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல, இவிஎம் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு பேரே இவிஎம் பிரைம் மினிஸ்டர். அவரை யார் தேர்ந்தெடுத்தா? மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, இவிஎம் தேர்ந்தெடுத்தது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் பிரைம் மினிஸ்டர் அவங்க வச்சிருக்கிற பேர். இதெல்லாம் நமக்கு வந்து சேரல, மக்கள்கிட்ட போய் இன்னும் நாம் சேர்ப்பிக்கல. ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். கருத்தியல் ரீதியாக இவ்வளவு தூரம் நாம் அவர்களை அம்பலப்படுத்தி இருக்கிறோம். சனாதன அரசியலை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து செயல் திட்டங்களையும் வரையறுத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்கிறார்கள், காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் என்கிறார்கள். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தேசிய அளவிலான எதிர்க்கட்சிகள் என்பதற்காக மட்டுமல்ல, இவர்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கிற சக்திகளாக, அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் என்பதால் தான் இவர்களை எல்லாம் எதிர்க்கிறார்கள். நான் வரும்போது வாட்ஸ்அப்ல ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். கௌரி லங்கேஷை கொன்னதற்கு காரணமே இவிஎம் முறைகேடுகளை பற்றி அவரும் பேசத் தொடங்கினார், எழுதத் தொடங்கினார் என்பதால் தான் கௌரி லங்கேஷை படுகொலை செய்தது இந்த கும்பல், சனாதன கும்பல், ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள துடிக்கிற கும்பல், தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சதித்திட்டங்களை தீட்டி வருகிற கும்பல். ஒருபுறம் கருத்தியல் ரீதியாக மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிறார்கள், பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் சிறுபான்மைக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து விதைக்கிறார்கள்.
இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பிரிக்கிறார்கள். இந்துக்களை உயர் சாதி கீழ் சாதி என்று சாதி அடிப்படையிலே பிளவுபடுத்துகிறார்கள். சமூக நீதி அடிப்படையிலே ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் என்று அகில இந்திய அளவில் இவர்கள் ஒருங்கிணைந்து விடக் கூடாது என்று ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதி என்று சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிறார்கள். சாதி பெருமை பேசுகிறவர்களை நேரிலே சந்திக்கிறார்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். அகில இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் இந்த மக்கள் இணைந்து விடக் கூடாது என்பதை போல அகில இந்திய அளவில் ஓபிசி என்று இணைந்து விடக் கூடாது. ஒவ்வொரு சாதியும் ஆண்ட பரம்பரை என்ற பெருமையை பேசி சொல்லி ஊக்கப்படுத்துகிறார்கள். ஜாட்டுகள் வேறு ஆண்ட பரம்பரை, தாக்கூர்கள் வேறு ஆண்ட பரம்பரை. ஜாட்டுகளும் தாக்கூர்களும் ஒன்று சேர்ந்து விடக் கூடாது. முதலியார் வேறு, முக்குளத்தோர் வேறு, ஆண்ட பரம்பரை, சாதி பெருமை பேசு, ஓபிசி என்று ஒன்று சேர்ந்து விடக் கூடாது. நீ மதமாக இரு, இந்துவாக இரு, அதே நேரத்தில் சாதி பெருமையோடு இரு. குர்ஆனை சொன்னால் ஒருவனுக்கு இந்து இஸ்லாமிய உணர்வு ஏற்படும், பைபிளை படித்தால் ஒருவனுக்கு கிறிஸ்தவ உணர்வு ஏற்படும். ஆனால் இந்து உணர்வு ஏற்படுவதற்கு சாதி உணர்வு தான் அவனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. சாதியை மறந்தால் அவனுக்கு இந்து பெரும்பான்மைவாதம் என்ற உணர்வு வராது. சாதியை மறப்பதற்கு எது எது காரணமாக இருக்கிறதோ அதையெல்லாம் அழித்தொழி. தமிழன் என்று சொல்லாதே, சாதியை உயர்த்திப்பிடி. சாதியை சொன்னால், தமிழன் என்று சொன்னால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது, அல்லது இந்தியன் என்று சொன்னால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது. புரட்சிகர அரசியலை பேசினால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது. தமிழ் தேசிய பேசினால் சாதிக்கு பின்னுக்கு போய்விடுகிறது. ஆகவே இதையெல்லாம் பேசாதே, மொழி உணர்வை பேசாதே, இன உணர்வை பேசாதே, நாட்டுப்பற்றை பேசாதே. மதவெறி, மதவெறி, அதற்கு அடிப்படை தேவை சாதி வெறி. இதுதான் இந்துத்துவ அஜெண்டா, இதுதான் சனாதன அஜெண்டா, இதுதான் சங் பரிவார்களின் செயல் திட்டம். இதை கருத்தியல் ரீதியாக ஒருபுறம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசியல் களத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஆபத்தை ஜனநாயகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் ஆட்சியில் 2 முறை அவர்கள் இருந்ததன் பயனாக ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் தம் கட்டுக்குள் கொண்டு வர எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டார். இப்ப அண்மையில எவ்வளவு பேர் நீங்க மழை பெய்து கொண்டிருந்த கூச்சலில் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. தோழர் பொன்ராஜ் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே அது மிக முக்கியமான செய்தியாக உங்கள் முன்னால் பதிவு செய்து நான் விடைபெற விரும்புகிறேன். 150க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தார்கள், இடைநீக்கம் செய்தார்கள். நாடாளுமன்ற அரசியல் வரலாற்றிலேயே இதுபோல் இதுவரையில் நடந்ததே இல்லை. எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் மரபு மீறி வரம்பு மீறி செயல்பட்டால் 10 பேர் 15 பேர் 20 பேர் என்று சஸ்பெண்ட் செய்யப்படுவது, இடைநீக்கம் செய்யப்படுவது வழக்கம்தான். ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்டு நீ ஊருக்கு போகணுமா, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுமான்னு கேட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க. எனக்கு மாநாட்டு வேலை இருந்ததுனால நானும் சரி என்னை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் அவன் சொல்ற மாதிரி எந்த வரம்பு வேலையும் செய்யல. எனக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால நான் ஓங்கி கத்தவும் இல்லை, அவங்க முன்னால போய் பேப்பர் கிழிச்சு போடவும் இல்லை, அல்லது சபாநாயகர் இருந்த இருக்கைக்கு அந்த மேடை பகுதிக்கு நான் ஏறி போகவும் இல்லை. அதெல்லாம் ஏறி போனா வரம்பு மீறல். வெல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வெல்னா கிணறு, கிணறு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. அதாவது ஜட்ஜி மாதிரி ஸ்பீக்கர் உட்கார்ந்துருப்பாரு சபாநாயகர். நீங்க சினிமாவில் பார்ப்பீங்க, ஜட்ஜி மாதிரி. அதுக்கு கீழே பெஞ்ச் கிளர்க்கு, அந்த சுருக்க குறிப்பீடு ஷார்ட் ஹேண்ட் ரிப்போர்ட்டர் அவங்களாம் உட்கார்ந்துருப்பாங்க. பேப்பரை எடுத்து தர்றதுக்கு ஒரு கிளர்க்கு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி கீழே செக்ரட்டரி ஜெனரல் உட்கார்ந்துருப்பாரு. கீழே நேரா சபாநாயகருக்கு கீழே 2 பக்கமும் இப்படி 4 பேர், இப்படி 4 பேர் ரிப்போர்ட்டர் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம பேசுறதெல்லாம் கடன்னு அவங்க ஷார்ட் ஹேண்ட்ல எழுதிட்டே இருப்பாங்க. அது வாய்ஸ் ரெக்கார்டு தனியாக ஆகிட்டு இருக்கும், விஷுவல் ரெக்கார்டு தனியாக ஆகிட்டு இருக்கும். ஆனாலும் கூட பேப்பர்ல இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சுத்தி இருக்கிற பகுதிக்கு பேர் தான் வெல் அப்படின்னு பேர். ஒரு பக்கம் ஆளுங்கட்சி உட்கார்ந்துருப்பாங்க வலது பக்கத்துல, ஒரு பக்கம் எதிர்கட்சி உட்கார்ந்துருப்பாங்க இடது பக்கத்துல. அவங்களுக்கு இருக்கிற சீட்ல உட்கார்ந்து என்ன வேணாலும் கோஷம் போடலாம், கீழே இறங்கி வரக்கூடாதுங்கிறது அவை மரபு. ஆனால்
இறங்கி வந்து கோஷம் போடுவது, குரல் எழுப்புவது, பிளக்கார்ட்ஸ் பிடிப்பது, இது ஒரு உறுப்பினருக்கான சுதந்திரமாக மரபு அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. செய்யக்கூடாது, ஆனால் செய்யலாம். கை வைக்க கூடாது, எம்பி மேல கை வைக்க கூடாது. இங்க சட்டமன்றம்னா அந்த செக்யூரிட்டில வந்து குண்டு கட்ட தூக்கி கையும் காலையும் பிடிச்சி தூக்கிட்டு வந்து வெளியே போடுவாங்க. கத்திக்கிட்டே இருந்தான், கூச்சல் போட்டுட்டே இருந்தான். நடுவில் மையெடுத்துக்கு போனா தூக்கிட்டு போய் வெளியே போட்டுருவாங்க. சபாநாயகரே சொன்னாரு, அவங்க அப்புறப்படுத்துங்க, தூக்கி வெளியே போடுவாங்க. எங்க இங்க சட்டமன்றத்துல, பார்லிமெண்ட்ல எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே இருந்தாலும், கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அந்த அவை காவலர்கள் யாரும் வந்து கை வைக்க கூடாது, டச் பண்ணவே கூடாது, வெளியே தூக்கி போட முடியாது. அது மரபு மீறல் தான், சட்ட மீறல் தான், விதி மீறல் தான். ஆனாலும் இந்த உறுப்பினருக்கு சுதந்திரம் இருக்கிறது, கை வைக்க முடியாது. இதுவரையில் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இப்படி நடந்திருக்கிறது. தொடர்ந்து அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கத்துவாங்க, காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்கும்போது கோஷம் போடுவாங்க, அவங்களும் கத்துவாங்க. இது எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற சுதந்திரம். இப்போ ஏன் இதை செய்தார்கள் என்றால் அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நுட்பம், எல்லாவற்றிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் ராஜ்யசபாவில் இருக்கிறார். ஆனா இந்த கூட்டணிக்கு அவர் தான் அங்க ஃப்ளோர் லீடர்ஸை வழி நடத்துறார். 2 அவை இருக்கு இல்லையா, மக்களவை, மாநிலங்களவை. 2 அவையில் இருக்கிற கூட்டணி கட்சிக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாங்க, ஃப்ளோர் லீடர் அவங்களுக்கு பேரு. அந்த தலைவர்களின் கூட்டம் ஒவ்வொரு நாளும் 10:45 மணிக்கு 10:30 மணிக்கு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் அலுவலகத்திலே பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே நடக்கும். அப்ப அந்த கூட்டத்தில் என்ன பேசி முடிவு பண்ணோம்னா, இந்த முறை அவருடைய வீட்டில் நடந்துச்சு. என்ன பேசி முடிவு பண்ணோம்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி 2 அவையினுடைய உறுப்பினர்களும் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவின் விவாதத்திற்கு, கலந்தாய்வுக்கு இந்த 3 குற்றவியல் சட்டங்கள், 3 குற்றவியல் சட்டம், எலெக்ஷன் கமிஷனுக்கு தனி சட்டம், ஐபிசி இந்தியன் பீனல் கோட், எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இன்னொன்று கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இந்த 3 சட்டங்களுக்கு பேர் வந்து கிரிமினல் லாஸ். கிரிமினல் லாஸ்னா குற்றவியல் சட்டங்கள். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஒரு கோர்ட் எப்படி செயல்படணும், நீதிபதி எப்படி செயல்படணும், மனு எப்படி தாக்கல் பண்ணணும், அபிடவிட் எப்படி தாக்கல் பண்ணணும், பெயில் பெட்டிஷன் எப்படி போடணும், அதுக்கெல்லாம் செக்ஷன் வாரியா சொல்லியிருப்பான். அதான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. இந்தியன் பீனல் கோடு எது எது குற்றம், அதுக்கு என்னென்ன தண்டனை. 300 குற்றம், கொலை குற்றம். 302 அந்த கொலை குற்றத்திற்கான தண்டனை வழங்குகிற பிரிவு செக்ஷன். 299 வேறொன்னு கொலை குற்றமா செய்யல, இப்படி தட்டனை கீழே விழுந்து செத்து போயிட்டான், அது கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னு அது விளக்கம் சொல்லும். 299 இப்படி ஒவ்வொரு செக்ஷனும் குற்றத்தை பற்றி சொல்லுவது, அதுக்கு தண்டனையும் சொல்லுவது. அதுதான் ஐபிசி, இந்தியன் பீனல் கோட். இதை என்ன பண்றான், பேரை மாத்துறான். ஏன்னா இது பிரிட்டிஷ் காலத்தில் வச்ச பேரா, அதனால இப்ப ஏதோ வாயில நுழையாத சமஸ்கிருத பேரை கொண்டு வந்தாங்க. அது 4-5 முறை சொல்லி சொல்லி பார்த்தா எனக்கு வாய்க்கு வரல. இந்தியன்கிறத பாரதியன் மாத்திரான், நீதிங்கிறத வந்து நியாயான்னு மாத்திரான். சன்னிகாவா சென்னிகாவா சன்னிகிதா, சன்னிகித சங்கீதா இல்ல சன்னிகிதா, அத வந்து சட்டம்ன்றான். அது என்னென்ன பேரு அட்வொகேட்ஸ் சொல்றாங்க. எவிடன்ஸ்ங்கிறத சாட்சியான்றான். பாரத் சாட்சியா சன்னிகிதா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதான் எல்லாருக்குமே தெரியும். ஜட்ஜுக்கும் தெரியும், கோர்ட்டுக்கும் தெரியும், கிளைண்ட்டுக்கும் கூட தெரியும். இவன் வந்து சமஸ்கிருதத்தில் மாத்துறான். என்ன தேவை, அதுல செக்ஷன் இப்ப மாத்திட்டான். இப்ப 302 வராது, இப்ப வேற ஏதோ செக்ஷன் 102 வந்துச்சு. இப்போ 102 தான் இப்ப வந்து கொலை குற்றத்துக்கு தண்டனை சட்டம். ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 102 படி இவருக்கு தூக்கு தண்டனை வழங்குகள் அப்படின்னு பார்லிமெண்ட்ல சினிமாவில் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப 302 சொல்ல முடியும், இப்ப 102 சொல்லணும். 102 எவ்வளவு குளறுபடிகள் பாருங்க. அவன் நாட்டுக்கும் பெயரை மாத்தணும் துடிக்கிறான், சட்டங்களுக்கும் பெயரை மாத்திட்டு இருக்கான். இப்படி ஒரு சட்டம். இதை வந்து நாம் எதிர்த்து மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுத்து விட்டோம். அப்ப அவன் என்ன நினைச்சான்னா, இந்த செஷனோட லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ், சட்டத்தை, மசோதாவை அறிமுகப்படுத்துவது, விவாதிப்பது, நிறைவேற்றுவது என்பதற்கான செயல் திட்டம் இந்த கூட்டத்தொடர் முடிஞ்சிச்சு. அடுத்து வர்ற பிப்ரவரியில வெறும் பட்ஜெட் ஓட் ஆன் அக்கவுண்ட் என்கிற பெயரில் சும்மா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு கூட்டத்தை முடிச்சு போயிடுவாங்க.
அதுல லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ் கிடையாது. பில்ல அறிமுகப்படுத்த முடியாது, டிஸ்கஷனுக்கு எடுத்துக்க முடியாது. கிட்டத்தட்ட டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் முறைப்படி சொல்ல வேண்டுமானால் இதுதான் கடைசி கூட்டத்தொடர். அதனால இந்த கூட்டத்தொடரிலேயே அவர் நினைக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சல் குழப்பம் உண்டாகி நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கிற அச்சம் மேலிட்டதனால் அவன் ஒரு முடிவெடுத்து 153 பேரை வெளியேற்றிட்டான். வெளியேற்றிட்டு இந்த சட்டங்கள்லாம் அவன் பாஸ் பண்ணிட்டான். எதிர்ப்பே இல்லாமல், எதிர்க்கட்சிகளே இல்லாமல் நிறைவேற்றிவிட்டான். அதுல ஒரு சட்டம் தான் எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமான ஒரு பில். அது என்ன பில்லுன்னா, எலெக்ஷன் கமிஷன்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கணும், எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கணும், நியமிப்பதற்கு ஒரு குழு போடணும், செலக்ஷன் கமிட்டி. இப்ப விசியை நியமிக்கிறதுக்கு ஒரு பேனல் போடுறாங்க, செலக்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் கமிஷனரையும் நியமிப்பதற்கு ஒரு குழு போடணும். அந்த குழுவுல 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 3 உறுப்பினர்கள்ல ஒருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர், மூணாவதா ஒரு ஆள் யாருன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் தான் முக்கியமான பதவிகள்லாம் பதவி பிரமாணம் எடுக்க வைக்கிறார். பதவி ஏற்கனவே உட்கார்றது மிக உயர்ந்த பதவி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த 3 பேரும் இடம்பெறுகிற செலக்ஷன் கமிட்டி தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டும், எலெக்ஷன் கமிஷனர்களையும் தீர்மானிக்க வேண்டும். அந்த அதிகாரம் தருகிற ஒரு சட்டம் இருக்கிறது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அந்த சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. அந்த சட்டத்தை அவன் மாத்திரம். எதற்காக மாத்திரான்னா, எதிர்க்கட்சி தலைவர் இல்லைன்னு அவனால் சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே இருக்கிறார். இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆளை போட்டா, அந்த ஆள் சில நேரங்களில் நேர்மையான ஆட்கள் இருக்கிறாங்க, துணிச்சலான ஆட்கள் இருக்கிறாங்க. ரஞ்சன் கோகாய் பற்றி சொன்னார். அவர் அயோத்தியாவுக்கு தீர்ப்பு கொடுத்தவர், இன்னும் சில வழக்குகளில், முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பு கொடுத்தவர். அதனால்தான் இப்ப அவர் பிஜேபி எம்பியாவும் ஆகியிருக்கிறார். கடைசி புகலிடம், கடைசி நாம் போய் நிற்கிற கையெழுந்துகிற இடம் உச்ச நீதிமன்றம் தான். தீர்ப்பு நீதி தரக்கூடிய கடைசி இடம். அங்க இருக்கிறவங்க கடவுளுக்கு சமம் என்று மக்கள் நம்புகிறார்கள். அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் கடவுள் சொல்லுகிற தீர்ப்பு எந்த கலங்கமும் இல்லாததாக இருக்க வேண்டும், எது நீதியோ அதைத்தான் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை, நம்பகத்தன்மை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இருக்கிறவங்க எப்போதாவது சில நேரங்களில் நேர்மை திறம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி இருந்தா இவர்கள் விரும்புகிறபடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை போட முடியாது. ஏன் இவன் விரும்புகிறபடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை போடணும்? இவன் விரும்புகிறபடி இவிஎம் சில வேலைகளை செய்ய வேண்டும், தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய வேண்டும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய ஒப்புதல் இருந்தால்தான் அதை பண்ண முடியும். அவங்க உடந்தையா இருந்தால்தான் அதை பண்ண முடியும். அவங்க ஒத்துழைத்தாதான் அதை செய்ய முடியும். அப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கக்கூடிய செலக்ஷன் கமிட்டியில் தங்களுக்கு வேண்டியவர்கள் மட்டுமே பெரும்பான்மையானவர்களாக இருக்க வேண்டும். 3 பேர்ல 2 பேர் இருந்தா பெரும்பான்மை. ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டர், இன்னொரு ஆள் தனக்கு வேண்டியவர், தான் சொல்லுவதை மட்டுமே செய்யக்கூடிய நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆள் வேண்டும். அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் மாறது வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே அப்படி ஏமாந்து விடக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால் இந்த சட்டத்தை மாத்திரம். என்ன சட்டத்தை மாத்திராங்கன்னா, ஏற்கனவே இருந்த சட்டத்துக்கு பதிலாக மாத்திட்டு பிரைம் மினிஸ்டர், லா மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், ஒரு கேபினெட் மினிஸ்டர் கட்டாயம் இருக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர். இப்ப சட்டத்தை அப்படி மாத்திட்டாங்க. அந்த குழு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கணும்னா 5 பேரை அவங்க சஜஸ்ட் பண்ணலாம், ஆலோசனை கொடுக்கலாம். அதுல ஒரு ஆளை இந்த குழு, இந்த பிரைம் மினிஸ்டர் கடைசியா அப்ரூவ் பண்ண, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணும். அதாவது குடியரசுத் தலைவர் அப்ரூவ் பண்ணுவார், குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணுவார். குடியரசுத் தலைவர் யார்? அவர்களால் நியமிக்கப்பட்டவர். பிஜேபி சொல்ல மாட்டாங்க, ஆனா பிஜேபி. சங் பரிவார் சொல்ல மாட்டாங்க, ஆனா முழுமையான சங்கி. அப்படிதான் இருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கே.ஆர். நாராயணன் மாதிரி எப்போதாவது ஒரு ஆள் தான் வராங்க. கே.ஆர். நாராயணன் மாதிரி ராம்நாத் கோவிந்த் இல்லையே. கே.ஆர். நாராயணன் மாதிரி நம்முடைய அம்மா திரௌபதி முர்மு
இல்லையே கே.ஆர். நாராயணன் இருந்திருந்தாருன்னா என்ன இல்லாம பார்லிமெண்ட் தரக்கூடாதான்னு இருப்பார். என்ன ஏன் கூப்பிடல கூப்பிட்டு கேட்பார். அந்த பங்கன் நடத்த விட்டுருக்க மாட்டார். நிறைய சட்டங்களை அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட்லயே நிறைய சட்டங்களை திருப்பி எடுப்பற துணிச்சலை பெற்றவராக இருந்தவர் கே.ஆர். நாராயணன். வெங்கடாச்சலையா கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க வாஜ்பாய் காலத்துல. அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும், அதை அனலைஸ் பண்ணணும், அதுல மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்துக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருவதற்கென்று ஒரு கமிட்டி போடப்பட்டது. வாஜ்பாய் போட்டார். அது கொடுத்த அறிக்கையை தூக்கி போட்டார் கே.ஆர். நாராயணன். அம்பேத்கரை விட பெரிய ஆட்களா நீங்க? அந்த அறிக்கையை தூக்கி போட்டார். அந்த இடத்துல ராம்நாத் கோவிந்த் இருந்திருந்தா அந்த அறிக்கைக்கு அப்ரூவல் கொடுத்திருப்பார். அந்த அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட இடத்துல திரௌபதி முர்மு இருந்திருந்தால் ஒப்புதல் கொடுத்திருப்பார். கே.ஆர். நாராயணன் 100% அம்பேத்கரைட், 100% அவர் ஒரு அம்பேத்கரியவாதி. அப்படி ஒரு சிலர் எப்போது வருவாங்க. இன்றைக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய செலக்ஷன் கமிட்டியில 2 பேர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய வகையில, பிரதமரும் கேபினெட் அமைச்சரும் இருக்கக்கூடிய வகையில சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இப்ப எதிர்கட்சி தலைவர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒன்றும் சொல்லுபடியாக. அதை விட தோழர் பொன்ராஜ் சொன்னாரு, பெரிய வேடிக்கையான செய்தி. இந்த எலெக்ஷன் செலக்ஷன் கமிட்டி சப்போஸ் கேபினெட் மினிஸ்டர் ஒரு நல்ல மனுஷனா இருக்காருன்னு வச்சுங்க, எத்தனை பேர் பல பேர் சொல்லுவாங்க ஒரு நல்ல மனிதர் மிக மோசமான இயக்கத்தில் இருக்கிறார், அவர் தான் வாஜ்பாய் சொல்லுவாங்க. அது இயக்கம் சரியில்லை, ஆனா வாஜ்பாய் நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேபினெட் மினிஸ்டர் யாராவது வாஜ்பாய் மாதிரி ஒரு நல்ல மனிதர், நம்முடைய பார்வையில வாஜ்பாய் நல்ல மனிதர் கிடையாது, அவர் சங் பரிவார் தான். ரொம்ப கைண்டா பேசுவார், பழகுவார், கொஞ்சம் எத்திக்ஸ் அதெல்லாம் பின்பற்றுவார் அப்படின்னு ஒரு நல்ல பேர் அவருக்கு உண்டு. அது ஒரு புறம். ஆனா கோர் அஜெண்டான் வரும்போது, அடிப்படையான மாற்றம் வரும்போது சங் பரிவார்களின் திட்டத்துக்கு அவர் ஒத்துழைத்தார். அதுதான் யதார்த்தமா நாம் புரிஞ்சு வேண்டிய செய்தி. அப்போ இந்த கேபினெட்டுக்குள்ள யாராவது ஒரு நல்ல மனுஷன், எனக்கு நீதிமன்றத்திலையும் கூட, சுப்ரீம் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் கூட திடீர்னு நல்ல தீர்ப்புலாம் வருது இல்லை நமக்கு. பரவாயில்லையே இதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நாம பேசுறோம். அயோத்தியா தீர்ப்பு மாதிரி இல்லாம பல நல்ல தீர்ப்புகளும் வருது. அப்படி நல்ல நீதிபதிகள் அல்லது அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் கேபினெட் அமைச்சர் இருந்து பிரைம் மினிஸ்டர் விருப்பத்துக்கு மாறா எதிர்கட்சி தலைவரோட கூட்டு சேர்ந்துடுறாருன்னு வச்சுங்க, அவன் விரும்புற சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் போட முடியாது. அதனால அடுத்தவன் என்ன பண்றான், நீ 5 பேரை சஜஸ்ட் பண்ணி கொடுத்தா கூட அந்த 5 பேர் இல்லாம யாரையாவது ஒருத்தரை நியமிக்க முடியும் இந்த அரசு அப்படின்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் சட்டத்துல ஒரு திருத்தம் உள்ளது. அதுக்கு இந்த சட்டமே தேவையில்லை, இந்த கமிட்டியே தேவையில்லை. நேரடியா பிரதமர் விரும்புகிற ஒரு ஆளை நியமித்து குடியரசுத் தலைவர் அப்ரூவல் செய்து விட முடியும். அப்படி செய்யலாம். அப்படி செஞ்சா நிறைய ஜனநாயக சக்திகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பொது தளத்தில் திமுக, கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்கட்சிகள், காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதை தாண்டி பொதுவா எவ்வளவு பேர் மனித உரிமைகளுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் குரல் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படித்தான் கொல்லப்பட்டார்கள் பேராசிரியர் கல்புர்கி, கௌரி லங்கேஷ். இவங்கெல்லாம் எந்த கட்சியும் கிடையாது, பொதுவா பேசக்கூடியவர்கள் தான். அப்படி பேசாத உன்னை வீடு தேடி வந்து கொள்ளுவோம், வீடு தேடி கொண்டார்கள். கோவிந்த் பன்சாரே அப்படிதான் கொல்லப்பட்டார். அவங்க எல்லாம் எந்த கட்சியும் கிடையாது, இவங்கெல்லாம் எந்த கட்சியும் கிடையாது. தோழர் பொன்ராஜ் அவர் ஒரு இயக்கம் நடத்துறார். தோழர் ஐயநாதன் எந்த அரசியல் கட்சியும் சேரல, பொதுவா பேசுறாங்க. இந்த மாதிரி பொதுவா பேசக்கூடியவர்களை டார்கெட் செய்யக்கூடிய அமைப்பு தான் சங் பரிவார். பல பேரை கொலை செய்திருக்கிறார்கள். தோழர்களே, இந்த நிலையில் அவர்கள் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால், இந்த சட்டத்தை எதிர்க்கட்சிகள் இல்லாமலேயே நிறைவேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற ஒருவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக போட்டு அவர்கள் விரும்புகிறபடி இவிஎம் தில்லுமுள்ளு வேலைகளை செய்து அவர்கள் விரும்புகிறபடி 410 இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டு ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள். எனவே தேர்தலை சந்திப்பதற்கு முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்க வேண்டிய சவால்
மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதுதான் தோழர்களே, ஈவிஎம் கூடாது என்கிற அரசியல். இதை இந்தியாவில் முதலில் வெகு மக்கள் களத்திலே இந்த நெருப்பை பற்ற வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய தோழர்கள் ஈவிஎம் வேண்டாம், மீண்டும் வேண்டும் வாக்குச்சீட்டுகள் என்று நேற்று ஏறத்தாழ 30,000 துண்டறிக்கைகளை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வழங்கியிருக்கிறார்கள். நாம் மறுபடியும் எப்படி மனு நீதி தவறானது என்று துண்டறிக்கைகளை எச்சிட்டு கிராமம் கிராமமாக கொண்டு போய் கொடுத்து மக்களிடத்திலே அதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்படுத்தியதோ கொரோனா காலகட்டத்தில், அதே போல ஈவிஎம் கூடாது என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மாநாட்டுக்கு பிறகு மாபெரும் மக்கள் இயக்கமாக இதை முன்னெடுப்போம் என்பதை சொல்லி திமுக தலைமையிலான கூட்டணி ஈவிஎம்க்கு எதிராக தமிழ்நாடு தழுவிய அளவிலும் இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி இதை மாபெரும் இயக்கமாக முன்னெடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் அனைத்து உந்துதல் பணிகளையும் செய்யும் என்பதை சொல்லி கோரமண்டல் இன்டர்நேஷனல் கம்பெனியை மூட வேண்டும் என்ற இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த கோரிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் எண்ணூரில் 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதையும் அறிவித்து, எல்லாவற்றை விட நாம் வெல்லும் ஜனநாயகம் என்பதை இன்னும் ஓங்கி உரத்து முழங்கக்கூடிய வகையில் இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான மாநாட்டை திருச்சிராப்பள்ளியில் நடத்த இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அகில இந்திய தலைவர்கள் மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும், தோழர் டி ராஜா அவர்களும், தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா அவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அதற்கான மாநாட்டு பணிகளையும் விரைந்து நீங்கள் தீவிரப்படுத்த வேண்டும். பொங்கல் பண்டிகையில் மூழ்கிவிடக் கூடாது, எல்லாம் பொங்கல் செலவாகிவிட்டது என்று சொல்லிவிடக் கூடாது. மாநாட்டுக்கான பணிகளில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். இது நாட்டை காப்பதற்கான அறப்போ, நாட்டு மக்களை காப்பதற்கான அறப்போ. இது வெறும் மாநாடு அல்ல, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அறப்போ, வெறும் மாநாடு அல்ல. எல்லாவற்றை விட நம்மை எல்லா மனிதர்களாய் தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அறப்போ. ஒரு நல் வாய்ப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாளான ஜனவரி 26 நமக்கு தேதி தந்திருக்கிறார். ஜனவரி 26 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த நாள் 1950. அதே நாளில் 2023 ஜனவரி 26 திருச்சிராப்பள்ளி சிறுகனூரிலே நாம் கூட இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்திய தேசமே திரும்பி பார்க்க வேண்டும். அதற்கு இப்போதே நீங்கள் தயாராக வேண்டும். நாம் இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான இந்த அறப்போரில் முன்கை எடுத்திருக்கிறோம். முன்னத்தி ஏறாக நிற்கிறோம். அது மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, தோழமை கட்சி தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து, இங்கே வருகை தந்த இந்த கொட்டு மழையிலும் கூட பொருட்படுத்தாமல் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.